இன்றைக்கி அருமையான ஒரு தேங்காய் சாதம் பண்ணலாம். தேங்காய் சாதம் அவ்வளோ நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஒரு மூடி தேங்காய் தான் நான் போட்டிருக்கேன். ஒரு கப்புக்கு ஒரு தேங்காய் மூடி போட்டுக்கணும். நான் ஒரு கப்பு நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். ஒரு கப்பு போதும், 2 பேர் சாப்பிட்ற மாதிரி வரும். நல்லா கழுவிக்கலாம். ஒரு 4-5 வாட்டி விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கணும். பச்சரிசியில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் தேங்காய் சாதம். பச்சரிசியில் செஞ்சால் தான் தேங்காய் சாதம் நல்லாயிருக்கும். இந்தாண்ட நல்லா கொதிக்குது. அரிசி நல்லா கழுவி வச்சுட்டேன். இப்போ அரிசியை நம்ம இந்த வலையில் போட்டுக்கலாம். அரிசி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். தண்ணி நிறையா விட்டுக்கணும். கம்மியாக தண்ணி விட்டுறாதீங்க, பச்சரிசி குழஞ்சிடும். அதனால் தண்ணி நம்ம புழுங்கல் அரிசியை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வைக்கணும். பச்சரிசி அப்படி வடிக்கும்போது வடித்து நம்ம தேங்காய் சாதம் செஞ்சால் தான் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். குக்கரில் வச்சு நம்ம செய்கிறது நல்லா இருக்காது அவ்வளோவா. அது ஒரு மாதிரி குழக்குழன்னு ஆகிடும். நல்லா அரிசி போட்டு தண்ணி நிறையா விட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பொங்கி வருது. அது மேலே இருக்கிற நுரையெல்லாம் எடுத்து விட்டுடலாம். மேலே இருக்கிற நுரையெல்லாம் எடுத்து விட்டுருங்க. நல்லா கொதிக்கட்டும். அரிசி நல்லா வேகட்டும். 3/4 பதத்துக்கு வரணும். இப்போ இந்த பக்கம் நம்ம தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். அதுக்கு நான் 3 வரமிளகா, ஒரு துண்டு இஞ்சி எடுத்துருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை வச்சுருக்கேன். தேங்காய் துருவி எடுத்துக்கலாம். சாதம் வடிச்சிட்டு நம்ம தேங்காய் துருவிக்கலாம். இப்போ சாதம் வெந்துடுச்சு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். அப்போ தான் நமக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும். இல்லைனாக்கா அப்படியே குழஞ்சிடும். பச்சரிசி புழுங்கல் அரிசினா நம்ம எப்பயும் போல் சாதம் வடித்து செஞ்சுக்கலாம். இருந்தாலும் பச்சரிசியில் செஞ்சால் தான் நமக்கு டேஸ்டியாக கிடைக்கும். சாதத்தை இப்போ வடிச்சிடலாம். வடித்து விட்டுட்டு தேங்காய் துருவிக்கலாம். நம்ம இப்போது சாதம் வடித்து விட்டுட்டேன். இப்போ தேங்காய் துருவிக்க போகிறேன். சாதம் வடித்து நிமித்தி ஆறட்டும். ஆறிட்டு இருக்குது. நல்லா பேன் கத்தில் விட்டு நல்லா ஆற விட்டுடுங்க. சாதம் நல்லா ஆறுனா தான் நமக்கு தேங்காய் சாதம் உதிரியாக கிடைக்கும். நான் ஒரு கடாயில் நெய் விட்டுருக்கேன். நெய் இருந்தால் விட்டுக்கலாம், இல்லை தேங்காய் நெய்யும் விட்டுக்கலாம். ரெண்டுமே இல்லை அப்படின்னா நம்ம சமையல் எண்ணெயும் விட்டுக்கலாம். நான் அதில் 4-5 பருப்பு, ஒரு முந்திரி பருப்பு நான் 2 உடச்சி நான் போட்டு வறுத்துட்ருக்கேன். உங்கள்கிட்ட முந்திரி பருப்பு இல்லைன்னா வேர்க்கடலையை கூட நம்ம இது மாதிரி வறுத்துக்கலாம். வேர்க்கடலையும் இல்லை, முந்திரி பருப்பும் இல்லைனாலும் அதனால் ஒன்றும் ப்ராப்ளம். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இது ஆப்ஷனல் தான். முந்திரியாக இருந்தாலும் வேர்க்கடலையாக இருந்தாலும். இப்போ முந்திரி நல்லா வறுப்பட்டுடுச்சு. முந்திரி எடுத்துகிட்டு 1/4 டீஸ்பூனு கடுகு போட்டிருக்கேன். 1/2 டீஸ்பூனு உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூனு கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு கொஞ்சம் நம்ம நிறையா போட்டால் தான் நல்லாயிருக்கும் தேங்காய் சாதத்துக்கு. நல்லா வறுத்து விடுங்க. பருப்பு நல்லா கருகிடக்கூடாது. 3 வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கிறேன். இதுக்கு வரமிளகா தான் நல்லாயிருக்கும், பச்சை மிளகா நல்லா இருக்காது. தேங்காய் சாதத்துக்கு வரமிளகா தான் போடணும். 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இஞ்சி நான் ஒரு துண்டு துருவி போட்டிருக்கேன். இஞ்சி போடலை அப்படின்னா நீங்கள் பெருங்காயம் போட்டுக்கலாம். ரெண்டையும் சேர்த்து போட வேண்டாம். இஞ்சி இல்லைன்னா பெருங்காயம். நல்லா வதக்கட்டும். இஞ்சியில் இருக்கிற பச்சை வாடை நல்லா போகட்டும். நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு இப்போ துருவின தேங்காயை நம்ம அதில் கொட்டி கலந்துக்கலாம். நல்லா இதில் அந்த ஈரப்பசம் போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வறுத்துக்கணும். 3/4 பதத்துக்கிட்ட நம்ம வறுத்து எடுத்துக்கணும் தேங்காயை. இல்லைனாக்கா சாதம் வீணாக போயிடும். நல்லா 3/4 பதத்துக்கு வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. 3/4 பதம் வர்ற வரைக்கும். இப்போ நல்லா வதக்கிட்டேன். வதக்கிட்டு இப்போ நம்ம சாதத்தை நம்ம போட்டுக்கலாம். இப்போ வறுத்து வச்சுருக்கிற முந்திரியும் போட்டுட்டேன். அதில் முந்திரியை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் சாதம் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. முந்திரியை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாதத்தை போட்டோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த டயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் சாதம் வாணலில் போடணும். ஸ்டவ் எரிஞ்சிக்கிட்டே இருந்ததுனாக்கா சாதம் நமக்கு வானல் சுடுருக்கு. சாதம் பச்சரிசி சாதம்
அது வீணாக போயிடும். அதனால் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாதம் கொட்டிக்கோங்க. நான் அப்படியே அங்கேயே வச்சு கேமரா அங்கேயே இருக்கிறதுனால அதுமே அங்கேயே வச்சு நான் கலந்துட்டுருக்குறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் கலந்துட்டுருக்கேன். சாதம் வைக்கும்போதே நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து நான் 1/4 டீஸ்பூன் தான் போடுறேன். தேங்காய் சாதத்துக்கு நிறையா தேவைப்படாது. அதனால் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் போட்டு நல்லா உப்பு அந்த முந்திரி பருப்பு எல்லாம் பருப்பு எல்லாம் கலந்து வர்ற மாதிரி தேங்காயெல்லாம் கலந்து வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இது கூட வந்து நான் ஊறுகாய் தான் இன்றைக்கி வைக்கிறேன். இதுக்கு வடகம் வச்சு சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா துவையல் வச்சு சாப்பிட்டுக்கலாம். பருப்பு துவையலோ தேங்காய் துவையலோ வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் செஞ்சுருக்கிற மாதிரி நீங்களும் செஞ்சுருக்கீங்களான்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் இன்றைக்கி ஊறுகாய் தான் வச்சுக்க போகிறேன். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் துருவின தேங்காய் சாதம். தேங்காய் சாதம் தேங்காய் பால் சாதம் அது வேறு மாதிரி இருக்கும். நான் தேங்காய் பால் சாதம் வந்து அது ஒரு நாள் செஞ்சு காட்டுறேன் நான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். தேங்க்யூ.